ஹாய் மொத்த டெக் இண்டஸ்ட்ரியுமே ஒரு டீமை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அந்த டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் டீம். அந்த டீமை பார்த்து பயப்படுறதோட அதுல இருக்கிற பர்சன்ஸை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பர்சன்ஸ் தான் இப்ப இருக்கிற ஏஐ மாடல்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஓப்பன் ஏஐ இருக்குல்ல, அதுக்கு கோர் கான்செப்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிரியேட் பண்ணவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருக்காரு. அப்புறம் அந்த ஜிப்லி எஃபெக்ட் இருக்குல்ல, அதை ஒருத்தவங்க டிசைன் பண்ணாங்க. ஐ மீன் எப்படி நம்ம ப்ராம்ப்ட் குத்தவனே ஜிப்லின்னு போட்டவனே வருது இல்ல, ஸோ அதை டிசைன் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்களுமே இந்த டீம்ல இருக்காங்க. அடுத்து நம்ம கிட்டப் ஓனர் இருக்காருல, அவருமே இந்த டீம்ல இருக்காரு. அப்புறம் ஸ்கேல் ஏஐ இருக்குல்ல, அதுல இருக்கவங்க இருக்காங்க. அந்த கிளவுட் ஏஐ ஓப்பன் ஏஐல இருக்கிற முக்காவாசி பேர் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க தனித்தனியா இருக்கும் போதே இவ்வளோ கிரியேட்டிவா இந்த மாதிரிலாம் நம்ம விஷுவல் பண்ணியிருக்க மாட்டோம்ல. ஒரு ப்ராம்ப்டை போட்ட உடனே நமக்கு வந்து ஆன்சர் வரும். அதாவது இப்போ குரோமோட அப்கிரேடட் வெர்ஷன் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுல இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களால நினைக்கிற மாதிரி எல்லாம் இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம அந்த ப்ராம்ப்ட் மூலியமா இது பண்ண முடியும்ல. ஸோ இதுல இருந்து வரப்போற அவுட்புட் என்னன்றதை பார்த்து தான் பயந்துட்டு இருக்காங்க. இது வந்து பாசிட்டிவா போறத விட நெகட்டிவா என்ன மாதிரி போகும். ஏன்னா இப்போ வரப்போறது வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, நம்ம அது மூலியமா டிபெண்ட் பண்ணி போயிருமோன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டலா 14.5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதுல பெரிய ப்ராஜெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல இருந்து வரப்போற சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, எதனா பயோவார் எதனா வரப்போதா அப்படின்ற அளவுக்கு பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா கூட இந்த ஏஐ வந்து உருவாக்குனார்ல, அவர் வந்து சொல்லி வச்சிருந்தாரு, கொஞ்சோண்டு மைக்ரோ பயாலஜியும் கொஞ்சோண்டு ஏஐ நாலேஜ் இருந்தாலே போதும் ஒரு பயோவாரை ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. ஸோ இது வந்து சீக்கிரமா நம்மள டாமினேட் பண்ண போதா என்னன்றது சுத்தமா தெரியல. ஏன்னா ஏஐ மூலியமா ஜாப் ரீப்ளேஸ் பண்ணது போய் மனுஷங்களே இது ரீப்ளேஸ் பண்ணிடும் போல இருக்குது. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டாடா.